அத்தியாயம் 75 ஒரு திருடன். நாங்கள் எவ்ரியனின் நகரச் சுவர்களை நெருங்கும்போது நான் ஆரோவை அழைக்காமல் ஒதுக்கி வைத்தேன். சுவர் ஓநாயால் ஏற முடியாத அளவுக்கு உயரமாக இருந்தது. வெளியே செல்லும் வழியில் நாங்கள் ஒரு கட்டிடத்திலிருந்து மற்றொரு கட்டிடத்திற்குத் தாவ முடியும். எனவே அதிக உயர வித்தியாசம் இல்லை. தாமதமாகிவிட்டாலும் ஏவ்ரியன் நகரம் நாள் முழுவதும் நகரத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் ஏராளமான வணிகர்களையும் சரக்குகளையும் கொண்டு வந்த ஒரு நகரமாக இருந்தது. நான் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த நபர்களில் ஒருவருக்காக காத்திருப்பதுதான். கேட் திறந்ததும் காவலர்களைக் கடந்து உள்ளே நுழைவது எனக்கு எளிதாக இருந்தது. பின்னர் நான் நேராக அகாடமிக்கு திரும்பி என் அறைக்குத் திரும்பிச் சென்றேன். சத்தம் எழுப்பாமல் என் படுக்கையில் நழுவினேன். மறுநாள் காலையில் நான் நள்ளிரவில் திரும்பி வந்ததை மற்றவர்கள் கவனித்தனர். நான் பெரும்பாலும் எனக்குப் பிடித்ததைச் செய்தேன். அதனால் மற்றவர்கள் என்னை கேள்வி கேட்கவில்லை. அவர்கள் ஆச்சரியப்பட்டது நான் என்னுடன் கொண்டு வந்த 2 கையுறைகளைப் பற்றித்தான். இவற்றை எப்போது பெற்றீர்கள்? ஏரிக் கேட்டார். நான் அவருடைய ஒரே மாணவன் என்பதால் அந்த முதியவர் அவற்றை எனக்குக் கொடுத்தார். வரவிருக்கும் போட்டியில் நான் சிறப்பாகச் செயல்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒருவேளை நான் தவறான கிளப்பில் சேர்ந்திருக்கலாம். ஏரிக் முணுமுணுத்தார். எரிக், மோகன் மற்றும் தர்ஷன் ஆகியோரின் கண்களில் சிறிது சோகத்தை என்னால் காண முடிந்தது. அவர்கள் பணக்கார குடும்பங்களில் இருந்து வரவில்லை. எனவே அவர்களிடம் எந்த மிருகத்தனமான உடைகளும் இல்லை. சில்வியா, மார்த்தா மற்றும் முகேஷ் போன்றவர்கள் வசதியான குடும்பங்களில் இருந்து வந்து ஆதரவை பெற்றனர். ஒருவேளை அடுத்த வேட்டையில் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கலாம் என்றேன். அதன் பிறகு எல்லோரும் கொஞ்சம் உற்சாகமடைந்தது போல் தோன்றியது. வேட்டை நாளை இருந்தது. நாங்கள் மீண்டும் காட்டிற்குச் சென்றோம். எனது டிராகன் கண்கள் திறன்களைப் பயன்படுத்தினால் ஒருவேளை நான் அவற்றை இடைநிலை மிருகம் வாழும் ஒரு பகுதிக்கு அழைத்துச் செல்ல முடியும். அதோடு இப்போது எங்களுக்கு ஓய்வு நாள். மற்றவர்கள் விளையாடச் செல்லவோ அல்லது ஒரு உணவகத்தில் சாப்பிடவோ முடிவு செய்தனர். நான் கொல்லரிடம் செல்ல விரும்பினேன். கோரைப்பற்கள் கொண்ட பன்றி படிகத்தை ஒரு மார்புத் துண்டாக மாற்ற வேண்டும் நான் எதிர்பார்த்தேன். அதற்கு பணம் செலுத்த போதுமான படிகங்கள் என்னிடம் இருந்தன என்பது எனக்குத் தெரியும். நான் அகாடமியின் உள்ளே இருந்த கொல்லர் பகுதிக்குச் சென்றேன். நான் கடைக்குள் நுழைந்தபோது கண்ணாடி அணிந்த அதே மெல்லிய மனிதர் கவுண்டரில் நின்று கொண்டிருந்தார். வணக்கம். இதை எதற்காகப் பயன்படுத்தலாம் என்று சொல்ல முடியுமா? நான் அவரிடம் வெள்ளை கரடி படிகத்தைக் கொடுத்தேன். அந்த மனிதன் தனது வட்ட வடிவ விளக்கு போன்ற பொருளை வெளியே எடுத்து அதை பார்க்கத் தொடங்கினான். வோலிபியர் படிகம். இது ஒரு இடைநிலை வகுப்பு. அந்த மனிதர் சொன்னது போல் அவர் என்னை மேலும் கீழும் பார்த்தார். இந்த கரடிகள் அவற்றின் கடினமான தற்காப்புக்கு பெயர் பெற்றவை. இதை பயன்படுத்தி ஒரு கேடயமாக மாறலாம். பின்னர் அந்த மனிதன் தனது சாதனத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு என்னை முறைக்க ஆரம்பித்தான். நீங்க ஏதாவது வாங்கப் போறீங்களா இல்ல என்னை இலவசமா வேலை செய்ய வைக்கப் போறீங்களா? ஒரு கேடயம் எனக்குப் பயன்படவில்லை. நான் பெரும்பாலும் வாள்களையோ அல்லது வெறும் கைகளையோ பயன்படுத்தினேன். பற்களைக் கொண்ட பன்றி படிகத்தை வேலை செய்ய படிகத்தை மாற்றலாம். ஆனால் அது வீணாகிவிடும் என்று உணர்ந்தேன். பின்னர் நான் 10 அடிப்படை அடுக்கு படிகங்களை எடுத்து கவுண்டரில் வைத்தேன். இதை மார்புத் துண்டாக மாற்ற முடியுமா? கடைசி முறையும் முடியும் என்று சொன்னாய். நான் இப்போது என் கையில் கோரைப்பற்கள் கொண்ட பன்றி படிகத்தை பிடித்திருந்தேன். அந்த மனிதன் 10 படிகங்களைப் பார்த்து எண்ணினான். உனக்கு இன்னும் 10 வேணும். நான் குழப்பத்துடன் அந்த மனிதனை பார்த்தேன். போன தடவை நீங்க சொன்னீங்க ஒரு அடிப்படை படிகம் 100 பவுண்டுக்கு விலை, வேலை முடிப்பதற்கு 1000 பவுண்டுக்கு மேல் செலவாகும்னு. அந்த மனிதன் என்னை பார்த்து ஏளனம் செய்தான். சரி, விலை மாறிவிட்டது. நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இல்லன்னா விட்டுடலாம். விலைகள் மாணவர் விலையில் நிர்ணயிக்கப்பட்டன. அதாவது பள்ளிக்கு இதனால் எந்த வருமானமும் கிடைக்கவில்லை. அந்த நபர் தற்போது வசூலிக்கும் விலைகள் நான் அகாடமிக்கு வெளியே ஒரு கொல்லரிடம் செல்வது போன்றது. இந்த நேரத்தில் என் இரத்தம் கொதித்தது. நான் அந்த நபரை குத்தி அவரது தொண்டையில் ஒரு படிகத்தை திணிக்க விரும்பினேன். விலை ஏன் மாறியது என்று நான் கேட்கலாமா? உங்களைப் போன்ற ஒருவரால் இந்த படிகங்களைப் பெற முடியாது என்பது தெளிவாகத் தெரிகிறது. அவை திருடப்பட்டவை. நான் இதை யாருக்கும் சொல்லக்கூடாது என்றால் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும். இது நல்லதல்ல. அந்த மனிதன் உண்மையிலேயே மாஸ்டர் நைட்டுகளிடம் சொன்னால் எனக்கு முதலில் எப்படி படிகங்கள் கிடைத்தன என்று அவர்கள் என்னிடம் கேள்வி கேட்கக்கூடும்.
அவை திருடப்படாவிட்டாலும் கூட நான் எப்படி என்னை விளக்க முடியும்? சரி. பிறகு நான் மேலும் 10 அடிப்படை படிகங்களை வெளியே எடுத்தேன். அந்த மனிதன் அமைதியாகிவிட்டான். அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே நின்றான். இதோ நான் கோரைப்பற்கள் கொண்ட பன்றிப் படிகத்தை அவனிடம் நீட்டினேன். நல்ல வேலை செய். பின்னர் அந்த மனிதன் விரைவாக படிகங்களை எடுத்துக்கொண்டு தனது அறையின் பின்புறம் சென்றான். உலோகங்கள் ஒன்றோடொன்று மோதும் சத்தம் கேட்டது. அறையிலிருந்து வெப்பம் வெளிப்படத் தொடங்கியது. என் மார்புப் பகுதி முடிவடையும் வரை நான் காத்திருந்தபோது வேறு யாரோ கடைக்குள் நுழைந்திருப்பதை சமிக்ஞை செய்யும்படி கதவு மணி ஒலித்தது. ஹாய் ரே, நீ இங்கே என்ன செய்கிறாய்? அது சில்வியா. நாளை வேட்டைக்கு புதிய உபகரணங்களைத் தேடி அவள் இங்கே இருந்தாள் என்று தெரிகிறது. பிறகு எனக்கும் அந்த மனிதனுக்கும் இடையே நடந்ததை நான் அவளிடம் சொன்னேன். அவள் கோபமடைந்தாள். அவரால் எப்படி அதைச் செய்ய முடியும்? நாங்கள் அனைவரும் அகாடமியின் மாணவர்கள். பின்னர் ஸ்லிவியா கவுண்டருக்குப் பின்னால் வேகமாக அந்த நபர் வேலை செய்து கொண்டிருந்த அறைக்குள் நுழைந்தாள். இருவருக்கும் இடையே சில அலறல்கள் கேட்டன. இறுதியாக அவள் அறையிலிருந்து வெளியே வந்தபோது அவள் கையில் 10 அடிப்படை படிகங்கள் இருந்தன. இதோ உங்களுக்காக அவற்றைத் திரும்பப் பெற்றுள்ளேன். அவள் சிரித்தாள். நன்றி. நான் படிகங்களைத் திரும்பப் பெற்றுக்கொண்டேன். அப்போது என் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. நீ ஏன் இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது? நான் சில்வியாவிடம் வோலிபியர் படிகத்தைக் கொடுத்தேன். எனக்கு அது தேவையில்லை. படிகங்களைத் திரும்பப் பெற்றதற்கு நன்றி செலுத்துவதாக நினைத்துக்கொள். ஸ்லிவியா முகம் சிவந்தது. என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வெறும் 10 படிகங்களை விட மிகவும் மதிப்பு வாய்ந்தது. தயவு செய்து, எனக்கு அதனால் எந்தப் பயனும் இல்லை. சிறிது நேரம் முன்னும் பின்னுமாகப் புரண்டு சில்வியா இறுதியில் விட்டுக்கொடுத்து படிகத்தை எடுத்துக்கொண்டாள். சிறிது நேர காத்திருப்புக்குப் பிறகு மார்புப் பகுதி இறுதியாக முடிந்தது. அந்த மனிதன் ஒரு அடர் பழுப்பு நிற மார்புத் துண்டை பிடித்துக்கொண்டு வெளியே வந்தான். அது கருப்பு உலோகத்தாலும் விரிசல்களுக்கும் திறப்புகளுக்கும் இடையில் ரோமங்களாலும் சேர்க்கப்பட்டிருந்தது. நான் அந்த மனிதனிடமிருந்து துண்டை எடுத்ததும் அவன் குனிந்து சொன்னான், எல்லாத்துக்கும் நான் வருந்துகிறேன் ஐயா. நீங்கள் ஹார்ட் குடும்பத்துடன் நண்பர்கள் என்பதை நான் உணரவில்லை. நான் சில்வியாவை பார்த்தேன். அவள் என்னை பார்த்து புன்னகைத்தாள். கவசத்துண்டு இப்போது என் கைகளில் இருப்பதால் நாளை எதற்கும் நான் தயாராக இருப்பேன்.